எஸ்ஐ எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நீங்கள் வந்து இப்போ எஸ்ஐ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு கால் பண்ணிட்டேன், வேக்கண்ட்டுமே அதிகமாக இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா காமனாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ஒரு சர்டன் லெவல் மார்க் வந்து எல்லாருமே ஈக்குவலாக எடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கொஸ்டின் எல்லாருமே நார்மலாக போடக்கூடிய போனதே கட்டாக பார்த்துருப்பீங்க 60.5 இருந்துச்சு. ஒரு 121 கொஸ்டின் வருதுன்னு வச்சுருவோம் மேம். ஒரு 100லேருந்து 110 வரை எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயினாக ரோல் ப்ளே பண்ணுற என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இங்கிலீஷ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும். இங்கிலீஷ்க்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. அதுவுமே இங்கிலீஷை பிரிச்சிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் கேட்கணும். 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இடியம் ப்ரேசஸில் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். சினானிம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம படித்து எழுதுகிற மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்கான். கிராமட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதான் கேட்டிருக்காங்க. இந்த கிக் த பக்கெட்டு ஸ்கூல் புக்கில் உள்ளதா, அப்புறம் ப்ளூ மூனு ஸ்கூல் புக்கில் உள்ளதான். அப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதை தரவாக படிச்சிடணும், விட்டுறக்கூடாது. ரெண்டாவது மெயின் ரோல் ப்ளே பண்ணுற என்ன கேட்டிங்கன்னா, மேஜராக ப்ளே பண்ணுறதுனா கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கும் சேர்ந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா இதில் ஒரு 10, அதில் ஒரு ஆவரேஜாக மார்க் பார்க்கும்போது இதில் ஒரு 10, இதில் ஒரு 10 மார்க் இருக்கும்போது 20 கொஸ்டின். இந்த இடத்துல யார் மேலே வர்றாங்க, அப்போ கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் மேலே வரணும். அதுக்கு நம்ம எஃபர்ட் என்ன போடுறாங்கன்னா, இங்கிலீஷ்க்குமே நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷம் அதாவது பேட்டர்ன் மாற்றின பிறகு 10 இங்கிலீஷ் 10 தமிழ் அப்படின்னு பேட்டர்ன் மாற்றின பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10 ஆவரேஜாக ஸ்ட்ராட்டஜிக்கு சேர்த்து 10 கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த 2 வருஷம் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு டாபிக் மொத்தம் ஒரு 10 டாப்பிக்கை பிரித்து வச்சுருக்கோம். 10 டாபிக் லாஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எடுத்த டாபிக் 10க்கு 10 அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா இப்போவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 நாளைக்கு ஒரு டாபிக் போடுறோம். அதை கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்படணும்னா, அதாவது நீங்கள் நிறைய படிக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பார்த்தா தெரியும், அவன் வாட் இஸ் வாட்டுன்னு தான் கேட்டிருக்கான். எல்லாமே வாட் இஸ் வாட்டு தான் கேட்டிருக்கான். ஜிகேமும் சரி எல்லாம். நீங்கள் ரொம்ப டெப்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடும் ஓவர் திங்கிங்கில். அதனால் வந்து படிக்கிறத கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து படிங்க. நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஒரு கோட் ஒன்று பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. டிசிப்ளின், டெட்டர்மினேஷன், டியூட்டி, வியர் தம் லைக் யுவர் யூனிஃபார்ம் ஈவன் பிஃபோர் செலெக்ஷன். அதாவது நீங்கள் வேலைக்கு போன பிறகு கண்டிப்பாக யூனிஃபார்ம் போடுவீங்க. இப்போ வேலைக்கு போக முன்னுக்குட்டி நீங்கள் எந்த யூனிஃபார்ம் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா டிசிப்ளின், டெட்டர்மினேஷன், ஏன்னா டியூட்டி. அதாவது டிசிப்ளின் ஒழுக்கம், ஏன்னா உறுதி, கடமை. இந்த 3ஐயும் நம்ம வந்து யூனிஃபார்மாய் பயன்படுத்தினா சக்ஸஸ் வில் சல்யூட் யூ. சக்ஸஸ் வந்து உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். இப்போ கண்டிப்பாக ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் கண்டிப்பாக போட போகிறீங்க. இப்போ உங்களோட யூனிஃபார்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளினாக இருக்கணும். டெட்டர்மினேஷன், எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கலே இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும். அப்புறம் டியூட்டி, நம்ம கடமை வந்து கரெக்டாக நம்ம செய்யணும். அப்போ இது ஒரு கோட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து 2025 என்ன ஃபோக்கஸ்ன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த கொஸ்டின் பார்க்கும்போது 2022 நடந்த கொஸ்டின் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டது என்னென்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் சம்மந்தமான ஒரு பர்சனாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். நம்ம டாப்பிக்கை பிரித்து கடைசியில் சொல்கிறேன். இதில் என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா, கிரேட்டா தன்பர்க் என்பவர் யார், இதுதான் கொஸ்டின். அப்போ கிரேட்டா தன்பர்க் என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா ஒரு விஞ்ஞானி, ஒரு ஹாலிவுட் நடிகர், ஒரு டென்னிஸ் வீரர், ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு ஸ்வீடன் நாட்டில், அந்த டைமில் ஸ்வீடன் நாட்டில் 2018 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி ஃப்ரைடே, சின்ன பொண்ணு எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்காண்டி குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அப்போ இவங்க வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட் மாநாடு வந்து இட்டாலியில் வச்சு நடக்கும். அந்த இட்டாலியில் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் மிலனில் வச்சு நடக்கும். அங்கே வச்சு இவங்க வந்து ஆக்ரோஷமாக, ஒரு சின்ன பொண்ணு ஆக்ரோஷமாக பேசுவாங்க. நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க கிளைமேட் சேஞ்சை பற்றி, ஆனால் யாருமே ஆக்ஷனில் இறங்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்கள் முன்னாடியும் பயங்கரமாக பேசுவாங்க. அது அந்த டைமில் பயங்கர நியூஸாக இருந்துச்சு. அதான் மோஸ்ட் ஃபேமஸ் நியூஸ். அப்போ இந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, கிரேட்டா தன்பர்க். இவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட 2 கேரக்டர் இருக்கும் அப்படிம்பாங்க. ஹானஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிம்பாங்க. அதாவது அது எடுத்த கொள்கையில் பின்வாங்க. முதல் அந்த பொண்ணு ஒன்று தான் போராடும்.
அப்புறம் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஃப்ரைடே அன்னைக்கு லீவ் போட்டு வந்து போராடுவாங்க. வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஃபஸ்ட் வேண்டாம்னு சொல்லுவாங்க, திரும்ப உட்காந்து இப்போ இது பண்ணுவாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்து பேச்சாளராகவே கூப்பிடுவாங்க இட்டாலியில். அப்போ அந்த பொண்ணு வந்து காரசாரமாக பேசும், யாருமே பேச மாட்டேங்கிங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒன்று இல்லவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது பேசும்போது அப்போ இதை வச்சு அந்த என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த டைமில் என்ன கேட்கலாம் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 30 COP 30 பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கன்னா பிரேசில் வச்சு நடக்க போகுது, பிரேசில். இப்போ லாஸ்ட் இயர் எங்கே நடந்தது? COP 29 பாகு அசர்பைஜான் நடந்தது. COP 29 பாகு அசர்பைஜான் நடந்தது. அப்போ கிளைமேட் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் இருக்குது? June 5 கிளைமேட் என்விரான்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ்ட் டைம் குளோபல் வார்மிங் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி என்விரான்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இடத்துல அழுத்த வேண்டியதுன்னா என்விரான்மெண்ட். அப்போ என்விரான்மெண்ட் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினே நமக்கு தெரியலனா கூட ஆன்சர் போடலாம். அதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் நல்லா. நம்ம தெரியாத பட்சத்தில் நீங்கள் எதுனாலும் போடலாம். தெரியாத பட்சத்தில் 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் லென்த்தியாக இருக்குது. அப்போ ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரிஜினல் கொஸ்டினை டைப் படிக்காமல் அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம்னா அந்த கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன்? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார், இதை வச்சு கண்டிப்பாக இதில் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். அப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இப்போ என்ன இருக்குது? ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் கமாஸ் வார், அமெரிக்காவுடைய இது இஷ்யூ, அப்புறம் சைனாவுடைய இதை பார்க்குறோம். அவ்வளோதான், ட்ரேட் வார். சைனாவும் ட்ரேட் வார் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் ட்ரேட் வார் பண்ணுறாங்க. இதை தான் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்தியா வந்து என்னென்னா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். இப்போ இந்த மாதிரி இதை பார்த்துக்கிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ரஷ்யாவுடைய கேபிட்டல் என்னென்னு படிக்கிறோம், உக்ரைனுடைய கேபிட்டல் என்னன்னு பார்க்குறோம், ரஷ்யாவுடைய கரன்சி என்னன்னு பார்க்குறோம், உக்ரைனுடைய கரன்சி என்னன்னு பார்க்குறோம், ரஷ்யாவுடைய அதிபர் யாருன்னு பார்க்குறோம், உக்ரைனுடைய அதிபர் யாருன்னு பார்க்குறோம். அப்போ ரஷ்யாவுடைய கேபிட்டல் மாஸ்கோ, உக்ரைனுடைய கேபிட்டல் வந்து கீவ். அப்போ இந்த மாதிரி நம்ம ஏம் பண்ணணும், கொஸ்டின் வந்து ஏம் பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணணும். அப்போ ப்ரிடிக்ட் பண்ணால் கண்டிப்பாக கேட்கும். அப்போ உக்ரைன் வார் ஏன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். 2014 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து G8 கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. அதில் வந்து கிரிமியா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ரஷ்யாக்காரன் வந்து உக்ரைன்லேருந்து கைப்பற்றுறான். அதனால G8 இருந்த ரஷ்யாவை வெளியே பற்றிட்டாங்க. இப்போ G7 கண்ட்ரிஸ் தான் பாங்க. அப்போ அப்போவுமே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் இப்போ ஏன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிப்ரவரி, அந்த டேட்டை கூட படிச்சு வச்சுக்கணும், பிப்ரவரி 24, 2022. ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் வந்து நேட்டோவில் மெம்பர் ஆகிறாங்க. நேட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அகெயின்ஸ்ட் ரஷ்யா. அப்போ அவன் மெம்பர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட்டு இன்னும் வரைக்கும் முடியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து ப்ரெஷர் கொடுத்து மைனிங் அக்ரிமெண்ட் போட்டாங்க, அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து. அப்போ இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய ஏரியா. அப்போ இந்த இடத்த நம்ம நல்லா பார்க்கணும் இந்த கொஸ்டினில். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நேட்டோங்கிறத கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நேட்டோங்கிறது நார்த் ட்ரீட்டி அட்லாண்டிக் ஆர்கனைசேஷன் 1949, 32 மெம்பர் இருக்காங்க. கடைசியாக சேர்ந்த மெம்பர் இது கூட கேட்பாங்க, ஸ்வீடன் கடைசி சேர்ந்தது. அப்போ இந்த ஏரியாவே நல்லா படிச்சு இவ்வளோதான் படிக்கிறோம். அது என்ன இது என்ன இஷ்யூ போகுது அப்படிங்கிற மாதிரி படிக்கிறோம். அப்போ இதனுடைய அதிபர் யாருன்னா விளாடிமிர் செலன்ஸ்கி. விளாடிமிர் புட்டின் யார்? அந்த ஆப்ஷன் பாருங்கள், ரஷ்யாவுடைய அதிபர். ஏன்னா போரிஸ் எல்ஸ்டின் பழைய ரஷ்ய அதிபர். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய டெனிஸ் சாமியால்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உக்ரைன், பழைய ஆள். அப்போ இதெல்லாம் வந்து இது ரிலேட்டடாக என்னென்ன கேட்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்டர்நேஷனலேஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் ஃபேக்டர் பார்த்தோம், இன்டர்நேஷனலேஷன். அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? ஜெருசலேம் சொல்லிட்டு ஜீசஸ் பிறந்த ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து எனக்கு தான் சொந்தம்னு ரொம்ப நாள் போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கமாஸ் தீவிரவாதிகள் அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. கமாஸ் தீவிரவாதி இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. இப்போ பயங்கரமாக ஃபஸ்ட்டு கமாஸ் அட்டாக் பண்ணாங்க, அப்புறம் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. வார் பெருசாக போயிட்டே இருக்குது. அப்போ இதையுமே நம்ம தெளிவாக நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். ஏன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பாலஸ்தீன இஷ்யூ வச்சு பழசு கேட்டிருக்கான். இந்த லீடர் ஆஃப் த பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபேமஸான ஆள் யாசர் அரஃபத். ஏன்னா அப்போ வந்து மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் நசீருங்கிறது வந்து எஜிப்து,
இப்போ அந்த 1954 அதிபராக இருப்பார். அடுத்தது ராபர்ட் ஷூமான்ங்கிறது வந்து பிரான்ஸுடைய அதிபராக இருப்பார். அப்போ இஸ்ரேலுடைய கேபிட்டல் என்ன? டெல் அவீவ் இருக்கும், ஜெருசலேம் இருக்கும். ஜெருசலேம் தான் டிஸ்பியூட்டான ஏரியா, நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் கேபிட்டல் என்ன, பாலஸ்தீன கேபிட்டல் என்ன, இஸ்ரேல் அதிபர் என்ன, இது எல்லாத்தையும், இஸ்ரேலுடைய கரன்சி என்ன, பாலஸ்தீன கரன்சி என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டு அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, மெயின் பிரச்சனைனா காசா, அது ஒன்று மேப்பை வச்சே பார்த்துருவோம். நம்ம காசா ஸ்ட்ரிப்பில் என்ன பிரச்சனை போகுது, ஏன்னா இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இதுதான். அப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அக்டோபர் 7, 2023 ஸ்டார்ட் ஆச்சு இந்த வார். இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் வாரை பொறுத்தவரைக்கும் மேப் நாலேஜ் படிச்சுக்கணும். ஏன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கான். 3 இன்டர்நேஷனல் ரிலேஷன் தான். ஒன்று உக்ரைன் ஹமாஸ் வார், இன்னொன்று இஸ்ரேல் ஹமாஸ் வார், ரஷ்யா உக்ரைன் வார், இன்னொன்று அமெரிக்காவுடைய ட்ரேட் வார். அப்போ நமக்கு வந்து இஸ்ரேல் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இஸ்ரேல். இதில் சிவப்பு கலராக காட்டுறது வந்து பாலஸ்தீனத்தில் 2 பகுதியாக இருக்குது. இது வெஸ்ட் பேங்கு, இது வந்து காசா ஸ்ட்ரிப். இப்போ சண்டை இந்த இடத்துல தான் நடந்துட்டு, காசா ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க இதை. ஏன்னா இந்த காசா ஸ்ட்ரிப்பில் சவுத்தில் இருக்கிறதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எஜிப்து. அதில் ஓடி தான் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா உயிருக்கு பயந்து தப்பி ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த இது கோட்டச்சோரமாக கெட்டி நினைச்சாங்க, தப்பி ஓடாத அளவுக்கு நிப்பாட்டாங்க. பிரச்சனை ஃபுல்லாக இந்த இடத்துல தான் நடந்துச்சு. ஏன்னா நார்த்லேருந்து மக்களை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து கொண்டு வந்த பிறகு அட்டாக் நடந்துச்சு. அப்போ அது முக்கியமான இஷ்யூ காசா ஸ்ட்ரிப்பு. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காசா ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க. ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். இப்போ காசா ஸ்ட்ரிப். அப்போ ஓரளவுக்கு ஒரு இமேஜ் உங்களுக்கு புரியுது. அப்போ வந்து இது வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனம், இது வந்து இந்த சைடில் இருக்கிறது காசா ஸ்ட்ரிப்பு. இங்கே பாலஸ்தீனம் இருக்கும், மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இஸ்ரேல். இப்போ இவங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குங்கன்னா ஜெருசலேம். அப்போ ஜீசஸ் பிறந்த இடம், இந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது. 2 பேருக்கும் என்ன பிரச்சனை வருது. இப்போ இதை வச்சு தான் வார் போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அண்டை நாடுகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு மேலே இந்த இடத்துல தொட்டுட்டு இருக்குன்னா லெபனான், ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிரியாவில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் தீவிரவாதிகள் இருப்பாங்க. அப்புறம் ஜோர்டான், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது என்னென்னா ஜோர்டான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எஜிப்து, இந்த சைடில் இருக்குது எஜிப்து, இந்த சைடு இருக்குது என்னென்னா ஜோர்டான் கேபிட்டல் அம்மன் அப்படிம்பாங்க. இந்த சைடு ப்ளூ கலராக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா இதான் நமக்கு மெடிட்டரேனியன் சி. அப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இதுன்னு பார்க்கும்போது மேலே லெபனான், சிரியா, ஜோர்டான், எஜிப்து, மெடிட்டரேனியன் சி. இதுதான் நமக்கு டெட் சி அப்படிம்பாங்க. சாக்கடல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிளில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை சாக்கடல். அது நீங்கள் இந்த மெடிட்டரேனியன் சீல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் மாதிரி இப்படி போகும். லைன் போய் தான் என்ன பண்ணால் ரெட் சீயை கனெக்ட் பண்ணுது. அப்போ ரெட் சி சுயஸ் கேனல் அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஓரளவுக்கு மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கான். எந்த மாதிரி கேட்குறான் புக்ஸ் அண்ட் அதர்ஸில் நமக்கு எந்த மாதிரி கேட்குறான்னு பார்க்கும்போது சாகித்ய அகாடமி விருதுலேருந்து கண்டிப்பாக கேட்குறான். ஏன்னா தமிழ்நாடு சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ புக்ஸ் அண்ட் அதர்ஸ் இது போக நம்ம புக்கர் ப்ரைஸு, ஏன்னா முக்கியமான புக்கர், ஃபேமஸான புக்கர் அல்லது ஒரு இஷ்யூவான புக்கு. அப்போ இதில் தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். இதில் பொன்னியின் செல்வன் எல்லாருக்குமே தெரியும். பொன்னியின் செல்வன் என்ன கல்கி, மணிமேகலை சீத்தலை சாத்தனார், குயில்பாட்டு சுப்பிரமணி பாரதி, சிகப்பு கழுத்துடன் பச்சை பறவை சிஎஸ் லட்சுமி. இவங்களுடைய பெண் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பை. அப்போ இவங்க வந்து 2021 சாகித்ய அகாடமி. அப்போ அந்த முக்கியமான அதை தான் மீன் பண்ணி கேட்குறான். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு தமிழன்பன். இதுவும் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கினது தான். அப்போ அந்த எந்த இடத்துல கொஸ்டின் கேட்கான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் புக் தான். அப்புறம் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இது நம்ம வந்து 10th பாலிட்டி புக்கில் 4வது 5வது யூனிட்ல இருக்குது. அதுலேருந்து தான் கேட்குறான். அதில் தான் வழக்கமாக சார்க்கு பிரிக்ஸு அதை தான் ஃபுல்லாக கேட்குறான். அப்போ பிரிக்ஸை தான் மெயினாக கேட்குறான். அப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுங்க? சீனாவில் எங்கே இருக்குன்னா ஷாங்காய். சீனாவில் நமக்கு எங்கே இருக்குன்னா ஷாங்காயில் இருக்குது கொஸ்டின்ஸ். இப்போ பிரிக்ஸு இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளதான் கேட்டிருக்காங்க. நம்ம இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பிரிக்ஸு அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயே அந்த வார்த்தை இருக்கும். அப்போ பிரிக்குங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2009 ஆரம்பிக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அதில் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் 2010 வந்து சேருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாடு சேர்ந்துருக்கு. ஆக்சுவலாக 5 நாடு சேர போகுது, அதில் ஒரு நாடு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, சேர்ந்துடும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாடு சேர்ந்துருக்கு. அதை நம்ம பார்க்கணும். என்னையிலேருந்து சேர்ந்ததுன்னா ஜனவரி 1, 2024 இப்போ. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கோடு வச்சு படித்து வச்சுக்கணும்.
ICU அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ ICU அப்போ நமக்கு என்னன்னா இல்லை எஸ் ஃபார் என்னன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா மட்டும் இன்னும் வந்து மெம்பர் ஆகலை, ஆனால் ஆக போகுது. மற்ற நாடெல்லாம் நம்ம பார்க்குறோம். இ ஃபார் என்னன்னா எத்தியோப்பியா. அடுத்த இ என்னன்னா எஜிப்து. யூ என்ன கேட்டீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேடு. ஐ ஃபார் என்னன்னா ஈரான். இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில். அப்போ ICU, ஐ ஃபார் ஈரான், எஸ் ஃபார் சவுதி அரேபியா, இ ஃபார் எத்தியோப்பியா, இ ஃபார் எஜிப்து, யூ ஃபார் யுனைடெட் அரப் எமிரேட். இது ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இல்லை சவுதி அரேபியா சேர இனிமேல் சேர போகிறாங்க. இப்போ வந்து 2025 இந்த பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். 2025 பிரேசிலில் நடக்க போகுது. 2024 நடந்து முடிஞ்சிட்டு. கசான் எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் நடந்து முடிஞ்சிட்டு. பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்துக்கணும், 9 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது ஒரு பேசும் பொருளாச்சு. ஏன்னா அமெரிக்கா டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து இவங்க வந்து ஒரு கரன்சியை உருவாக்கணும்னு சொன்னோன்னா ட்ரம்ப் பயங்கரமாக இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே கொஸ்டின் பாருங்க, நேட்டோ சம்மந்தமாக கேட்குறாங்க. அப்போ நேட்டோங்கிறது நம்ம மேப் வச்சு பார்க்க போகிறோம். நேட்டோ என்பது நேட்டோன்னு என்னது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அட்லாண்டிக் கடலில் நார்த்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா US இருக்கும், இந்த சைடு பார்த்தா நமக்கு என்ன இருக்குன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கும். இவங்க வந்து ஒரு இவங்களுக்கு பாதுகாப்புக்காண்டி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிலேருந்து யாராட்டும் வந்து அட்டாக் பண்ணால் இவங்க பாதுகாப்புக்கு ஒன்றா இணைஞ்சிருவாங்க. 32 மெம்பர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்காங்க? 32 மெம்பர் இருக்காங்க. அதை தான் இதில் கொடுக்குறான் மொதல் பாயிண்ட். நேட்டோ என்பது வெளித்தரப்பின் தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பர பாதுகாப்பிற்கு நிறுவப்பட்டது. கரெக்ட். 1949 அமைக்காங்க. இதில் கடைசியாக சேர்ந்த உறுப்பினர் தான் நமக்கு ஸ்வீடன். ரஷ்யா நேட்டோவின் உறுப்பினராக உள்ளதுங்கிறது தப்பு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். நேட்டோவில் உக்ரைன் சேர போய் தான் உக்ரைன் மீது ரஷ்யாவே போர் எடுக்கிறான். அப்போ ரஷ்யா வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன் பார்டரில் வரமாட்டான். அப்போ அவன் வந்து இதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவன் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டான ஆள், நேட்டோக்கு அகெயின்ஸ்டான ஆள். அப்போ இதில் எது மட்டும் சரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் என்னது சரி. அப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்லேயே நேட்டோ பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நேட்டோன்னு என்னன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அட்லாண்டிக் ஓஷனில் நார்த்தில் இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா USA இருக்கும், ரைட் சைடு பார்த்து யூரோப் இருக்கும். அப்போ அதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா 1949 இந்த அமைப்பு ஆரம்பிக்காங்க. 32 கண்ட்ரிஸ் இருக்குது. 32வது கண்ட்ரியாக சேர்ந்ததான் என்ன கேட்டால் நமக்கு இந்த ஸ்வீடன். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் இருக்குது பார்த்தீங்களா? உக்ரைன் வந்து இந்த நேட்டோ அமைப்பில் இந்த ப்ளூ கலராக இருக்க தான் நேட்டோவோட கண்ட்ரிஸு. உக்ரைன் வந்து மெம்பர் ஆகணும் அப்படிங்காங்க. ரஷ்யா அதை சொல்லி அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம இந்த பிளாக் சீயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு பிளாக் சீ இருக்குது பார்த்தீங்களா? இதான் நமக்கு வந்து பிளாக் சீ. பிளாக் சீல இந்த ரெட் கலர் இருக்குது ரஷ்யா. இப்போ உக்ரைனுக்கு கீழே இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கிரிமியா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு உக்ரைனுடைய ஒரு பகுதி தான். இவங்க 2014 என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா போய் ரஷ்யா கூட போய் சேர்த்துக்கிட்டாங்க. 2014 சேர்க்க போய் தான் G8 G7 மாறிச்சு. இப்போ இந்த பிளாக் சீயை ஒட்டிட்டு இருக்க நாடுகள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏதாட்டும் கோடு வச்சு படிச்சுக்கணும் ஏதாட்டும். அப்போ நம்ம என்ன நாங்கள் படிச்சுக்கலாம்னா டர்க்கிஸ் பர்கர் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் சி பக்கத்தில் வார் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து டர்க்கி. அப்போ பிளாக் சீக்கு கீழே இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா டர்க்கி. அடுத்து வந்து பர்கர். ஏன்னா பி ஃபார் என்ன பல்கேரியா. இதான் நமக்கு என்னன்னா பல்கேரியா. அடுத்து யூ ஃபார் என்ன உக்ரைன். இதான் உக்ரைன். ஆர் ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. அடுத்தது பார்த்தீங்கன்னா GE ஜார்ஜியா. இதான் நமக்கு என்னன்னா ஜார்ஜியா. அடுத்தது ஆர் என்ன கேட்டால் இந்த இடத்துல ரோமானியா. இது வந்து டர்க்கிஸ் பர்கர்னு படிச்சு வச்சுக்கிறோம். இப்போ வார் வந்து இங்கே தான், இதுதான் மெயின் ரீசன். உக்ரைன் ரஷ்யா வார். நேட்டோவில் போய் உக்ரைன் போய் மெம்பர் ஆகுறாங்க. மெம்பர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரனும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உக்ரைன் கூட பார்த்தீங்கன்னா மினரல் ஒப்பந்தம். ஏன்னா மினரல்ஸ் நிறைய இருக்குங்க. அதனால ரஷ்யாக்காரனும் அமெரிக்காரனும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒப்பந்தம் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. வாரை பற்றி முடிக்கிறத பற்றி எதுவுமே பேசலை. இப்போ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்து டிஃபென்ஸ் கேட்ட கொஸ்டின். INS விராட் என்றால் என்னன்னு கேட்காங்க. இது விமான தாங்கி கப்பல்.
ஏர்கிராஃப்ட் கேரியர். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வர்றது எதெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் டமால், இது வந்து ஒரு வார்ஷிப், ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கோம். இப்போ கூட இந்த வாருக்கு இதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ எந்த நாட்டிலேருந்து வாங்கினாங்க கேட்கலாம், என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ சப்மரீன், நீர்மூழ்கி கப்பல், சப்மரீன் நிறைய இருக்கும். அதில் நியூக்ளியர் சப்மரீன், ஏன்னா இது கேட்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் சப்மரீன் ஐஎன்எஸ் அரிகண்ட், இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாட். எல்லாம் கொஸ்டினாக கேட்கலாம். என்னென்ன ப்ரிடிக்ட் பண்ணணும், என்னென்ன மிசைல் இருக்குது, பிரம்மாஸ் மிசைல் இருக்குது. அப்போ கொஷின், அப்போ வந்து இது வந்து டெஃபென்ஸ்னு சொல்லும்போது நமக்கு என்னென்னா டிஆர்டிஓ, அது சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குன்னு படிக்கிறோம். நமக்கு ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது ஐஎஸ்ஆர்ஓ சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் சூப்பர்லேட்டிவ்ஸ். ஏன்னா இதில் வந்து எக்கனாமிக் லெவலில் கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் தான் இதுவும். அவன் என்ன கொடுக்காம பாருங்க, 31 ஜனவரி 2022 ஸ்டேட் ஹேஸ் த இன்ஸ்டால்டு ஹையஸ்ட் ஓவரால் ரினியூவபிள் எனர்ஜி. தமிழில் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2022 நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவனம் முதலிடம் வைக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதுறீங்க, அப்போ தமிழ்நாடை பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ தமிழ்நாடு ஆப்ஷன் இருந்தால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போ இதுவும் தமிழ்நாடு தான் ஆன்சர். அப்போ நார்மலாக நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி 47 ஜெகாவாட். அதில் ரினியூவபிள் எனர்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா 21 ஜெகாவாட். இப்போ இன்னைக்கு டேட்டு 2025 நம்ம தான், 24 நம்ம தான். இப்போ ரினியூவபிள் எனர்ஜினா என்ன? காத்தாடியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறது, நீர்மின் திட்டத்திலேருந்து மின்சாரம் எடுக்கிறது, சோலார்லேருந்து மின்சாரம் எடுக்கிறது. இதில் வந்து தமிழ்நாடு சிறந்து விளங்குது. இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இதே மாதிரி என்ன கேட்கலாம் இந்த வருஷம், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஜிடிபி அதிகமான நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக ஜிடிபி உள்ள நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். அப்போ ரியல் ஜிடிபி இது இந்த கொஸ்டின் கேட்கலாம். அந்த 9.69%. நாமினல் ஜிடிபி இதை தான் கேட்பேன். இன்னைக்கு பேப்பரில் கூட 4 ஆண்டு சாதனைன்னு சொல்லிட்டு ஹெட்டிங்லேயே போட்டு விட்டுருக்காங்க இந்த 9.69%. நாமினல் ஜிடிபி என்னன்னா 14.20. நாமினலாக கேட்டாலும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, ரியல் ஜிடிபியும் யார் தான் ஃபஸ்ட்டு? தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அப்போ இன்னைக்கு பேப்பரில் உள்ள ஸ்கீமெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துக்கிடணும், என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஸ்கீம். அப்போ ஸ்டேட்டில் இந்த பாலிசி நோட்டில் இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறோம். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாலிசி நோட்டு போட்டிருப்பாங்க. இந்த பாலிசி நோட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா அதில் நமக்கு ஒன் ஆர் 2 கொஸ்டின் கிடச்சிரும். அப்போ இதில் என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் என்னன்னு கேட்காங்க, காவல் உதவி. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக கூட இப்போ வந்து ரோபோ காப்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ரெட் பட்டன், மக்கள் எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அங்கே வந்து இந்த ரோபோ காப் இருக்கும், அதில் ஒரு ரெட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் அமைக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உடனே வந்து கம்யூனிகேஷன் போயிடும், அலாரமும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஒரு இது இதே மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம் வந்திருக்கு, என்னென்ன ஆப் அறிமுகப்படுத்திருக்காங்க, என்ன பாலிசி நோட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்னு பார்க்கும்போது இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு சாதனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ அதையுமே நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபா அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டங்கிறது 1லேருந்து 5 வரைக்கும் என்ன எய்டட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கலாம். 1000 ரூபா. அது மாதிரி தமிழ் புதல்வன். அடுத்தது மக்களை தேடி மருத்துவம். இதில் அவங்க சக்ஸஸ் பிளான், அதாவது இந்த ஸ்கீம்னு பார்க்கும்போது எல்லா ஸ்கீமும் படிக்கக்கூடாது, எது மோஸ்ட் பவர்ஃபுல் சக்ஸஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த 6வது பார்த்தீங்கன்னா விடியல் பயணம். இந்த பஸ்ஸில் இந்த விடியல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உமன்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க, இப்போ வந்து திருநங்கைகளையும் சேர்த்துட்டாங்க, டிசபிலிட்டி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்வர் முகவரி, ஆண்டர்பிரனரை கவர் பண்ணுறக்காண்டி முதல்வர் முகவரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை நான் முதல்வன் திட்டம்.
பிறகு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது 300 யூனிட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் செக்டர், 1000 யூனிட் ஃப்ரீ பவர்லூம். இப்போ 2 லட்சம் விவசாயிகளுக்கு ஃப்ரீ. இதெல்லாம் வந்து அவங்க சாதனையாக காட்டுறாங்க. அப்போ நம்ம அந்த சாதனை ஸ்கீம் எல்லாம் எடுத்து பார்த்து வச்சுக்கணும், இந்த இடத்துல கவர் பண்ண வேண்டியது. நீங்கள் பேப்பரே பார்த்துக்கணும். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கும்போது நம்ம 2 இடத்த பார்க்குறோம். ISRO என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கனவு திட்டம் என்ன. இப்போ ISROட சேர்மன் யார், நாராயணன் இருக்கார், வி நாராயணன் இருக்கார். அவங்களோட கனவு திட்டம் என்ன, ககன்யான் மிஷன் தான். போனதில் கொஸ்டின் மட்டும் 2 கொஸ்டின் கேட்டாங்க ககன்யான். அப்போ ISRO பற்றி ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிடணும். அப்போ DRDO டிஃபென்ஸ் சம்மந்தமாக என்னென்ன பண்ணுறான் அதையும் பார்த்து வச்சுக்கணும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ இதில் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா டோல்கேட், அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் அட் த டோல்கேட் யூசஸ் விச் வேவ்ஸ். சுங்கச்சாவடியில் அமைந்துள்ள ஃபாஸ்ட் டாக் அலைக்கதிர்கள் எந்த அலைக்கதிர் பயன்படுத்துகிறாங்க. இது நார்மலாகவே எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. நமக்கு என்ன கதிரெலாம் இருக்குன்னா, காமா கதிர் இருக்கும், எக்ஸ் கதிர் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா விசிபிள் ரேஸ் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர் இருக்கும், அப்புறம் மைக்ரோவேவ்ஸ் இருக்கும், ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். 7 ரேஸ் இருக்கும். 7 எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேஸ்ம்பாங்க, மின்காந்த அலைகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுமாதிரி காமா கதிரில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து போக 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 உங்களுக்கு என்னன்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து வர 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 என்னன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டை வந்து வேகமாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ என்ன அதிகமாக இருக்கணும், வேவ் லென்த் அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன, ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸ் இல்லைன்னா அதுக்கு முன்னுக்கூட்டி உள்ளதை போடணும், மைக்ரோவேவ்ஸ். இந்த ஆப்ஷன் இல்லை, அதுதான் 7 ரேஸும் எழுதுறேன். இல்லைன்னா நீங்கள் எதை போடணும், மைக்ரோ ரேஸ் போடணும். அப்போ நம்ம இதை பார்த்துக்கணும். காமா ரேஸ், எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட்டு, விசிபிள் ரேஸ், அகச்சிவப்பு கதிர், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ்ஸ். அப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் ஃபிஃபா 2022 வேர்ல்டு கப். ஏன்னா இந்த நாடு ஃபிஃபா 2022 உலகக்கோப்பையை நடத்தோடுது. ஃபிஃபானா நம்ம ஃபுட்பால் கேம். அப்போ 2022 கேட்டிருக்காங்க கத்தார். அப்போ 2022 எங்கே நடந்ததுன்னா கத்தாரில் நடந்துச்சு. யார் வின் பண்ணான்னா அந்த டைமில், இப்போ தேவையில்லை, இது சும்மா தெரிஞ்சுக்கிறேன் சொல்கிறேன், அர்ஜென்டினா. நமக்கு தேவை என்னன்னா அடுத்தாப்புல எங்கே நடக்க போகுதுன்னு தான் பார்க்குறோம். அப்போ அடுத்தாப்புல எங்கே பண்ணால் 2026 நடக்க போகுது ஃபிஃபா. அப்போ எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 3 இடத்துல நடக்க போகுது. US, மெக்சிகோ, கனடா. இது என்ன சொல்லணும்னா நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிடலாம், நார்த் அமெரிக்கா காண்டினென்ட் சொல்லிடலாம். அப்போ இந்த 3 இடத்துல நடக்கும் 2026. இப்போ இது ரிலேட்டட் நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப் கொடுத்துருக்கான். இது மாதிரி நம்ம என்னன்னா சம்மர் ஒலிம்பிக், விண்டர் ஒலிம்பிக் எல்லாத்தையும் படிக்கணும். அப்போ சம்மர் ஒலிம்பிக் அது லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் நடத்த போகிறாங்க. ஏன்னா 34th சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடத்த போகிறாங்க. விண்டர் ஒலிம்பிக்ஸ் இட்டாலியில் நடக்க போகுது. அடுத்தாப்புல விண்டர் ஒலிம்பிக்ஸ் இட்டாலி நடக்க போகுது. அப்போ இதை பற்றி ஃபுல்லாகவே இந்த வேர்ல்டு லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு கப் எங்கே இருக்குது, வேர்ல்டு கப்புங்கிறது கிரிக்கெட்டுக்கு இருக்கும், ஃபுட்பாலுக்கு இருக்கும். இந்த மாதிரி இதை பார்க்குறோம். இது போக கிராண்ட் ஸ்லாம் எடுத்து படிச்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிறோம் ஸ்போர்ட்ஸில். அப்புறம் அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம என்ன நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு, ஸ்போர்ட்ஸ் அவார்டு, நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸு, இதில் மோஸ்ட் ஃபெமிலியரானதை பார்க்குறோம். அப்போ இதுலேயுமே இன்டர்நேஷனல் அவார்டாக இருந்தாலும் அவன் தமிழ்நாட்டை தான் மீன் பண்ணி கேட்குறான். அதில் என்ன கொடுக்காம பாருங்க, அதாவது கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் யாருங்க, முதல் இந்தியர், அதுவும் தமிழர். யாரு, AR ரஹ்மான். 2009 ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்கு வாங்குறாரு. அப்போ கொஸ்டின் எப்படி பிரேம் பண்ணுறான் பாருங்க. மீதியெல்லாம் சிங்கர், MS சுப்புலட்சுமி, SP பாலசுப்ரமணியன், AR ரஹ்மான். அப்போ அந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கணும். அவன் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதுலேயும் மெயினாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் டேஸு, நார்மலாக டேஸ் எல்லாம் படிச்சுக்கணும். ஒரு மார்க் கேட்கான்னு தெரிஞ்சு பார்த்தா சிம்பிளாக தான் கேட்கான். இன்டர்நேஷ்னல் யோகா டே, இன்னைக்கு வேர்ல்ட் டே பார்த்தீங்கன்னா யோகா டே கொண்டாடிட்டு இருக்காங்க, June 21. அப்போ 2015 தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க. போல பிஜேபி கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வருஷம் ஒரு டே அறிமுகப்படுத்திருக்காங்க, போல லாஸ்ட் இயர். இது இந்த தடவை கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024 அறிமுகப்படுத்துறாங்க. என்ன அறிமுகப்படுத்துறாங்க, மெடிடேஷன் டேன்னு சொல்லி கொண்டு வராங்க. மெடிடேஷன் டே இது என்ன கேட்டீங்கன்னா December 21 கொண்டு வராங்க. June 21 நமக்கு எர்த்து படிக்கும்போது நம்ம என்னன்னா பூமித்திரை ரேகை இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா March 21 சம இரவு பகல் நாள். அடுத்தது June 21
சூரியன் ரேஸ் வந்து செங்குத்தா கடகரைகளை உழக்கூடியது. அதுதான் நமக்கு என்னன்னா யோகா டே. திரும்ப பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 சம இரவு பகல் நாள் பூமி திரைக்கு வந்துடும். திரும்ப பார்த்தீங்கன்னா மகர ரேகைக்கு வரும், சன்ரைஸ் செங்குத்தா விழும். அது வந்து டிசம்பர் 21 சொல்லுவாங்க, 22 சொல்லுவாங்க. அதில் நம்ம 21 மட்டும் எடுத்துருந்தோம்னா மெடிடேஷன் டேங்கும். அப்போ வந்து ஜூன் 21ங்கிறது சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக கடகரைகளை உழக்கூடியது. டிசம்பர் 22ங்கிறது சன்ரைஸ் வந்து வெர்டிகலா கேப்ரிகான் மகர ரேகையில் உழக்கூடியது. அந்த டேட்டை தான் மெயின் பண்ணி வைக்காங்க. இது இந்த கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் பார்த்தா 2022 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 23 கொஸ்டின் ரெண்டுக்குமே பாருங்க சிங்க் ஆகும். பாருங்க, ஒரு டே கொடுக்குறான், சிம்பிளாக கேட்டு முடிச்சிட்டான். வேர்ல்டு எய்ட்ஸ் டே என்ன கேட்கான், டிசம்பர் 1. மற்றதெல்லாம் ஈஸியாக நீங்களே போட்டுருங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே, ஜூன் 5ங்கிறது என்விரான்மெண்ட் டே. இங்கேயும் மற்ற டே பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்காம பாருங்க, ஜனவரி 30 தியாகிகள் தினம், அங்கே காந்தியை கேட்டிருக்கான், அங்கே அவர் இறந்த தினத்தை கேட்டிருக்கான். மே 1 தொழிலாளர் தினம், நவம்பர் 19 ஏன்னா இந்திரா காந்தியோட பிறந்தநாள், நேஷனல் இன்டகிரேஷன் டே. இப்போ கொஷின் அந்த நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணணும், பழைய கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணணும், படிச்சதை திரும்ப திரும்ப படிக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் வர விடாமல் இருந்தாவே போதும், நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் இந்த கொஷின் அழுத்தி எடுத்தோம். ஏன்னா செஸ் ஒலிம்பியாடு கேம்ஸ் முதல் முறையாக சென்னையில் நடக்குது. 44th செஸ் ஒலிம்பியாடு கேம்ஸ், 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022 நடந்துச்சு. உறுதியாக கேட்பான்னு தெரியும், ஏன்னா அந்த கவர்மெண்ட் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. செஸ் ஒலிம்பியாடு வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும். அதான் தப்பு ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா போதும், ஒரு 2மே ரைட்டுன்னு வைக்க மாட்டேங்கான். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஒரு ஸ்டேட் தப்புன்னு வைக்கான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான் தப்பு வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்த தான் நீங்கள் பார்க்கணும். தப்பு வந்து என்ன ஒன்லின்னு போட்டிருப்பான், அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நம்பர்ஸில். அப்போ அந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் கவனிக்கணும். அப்போ 2022 சென்னை மாமல்லபுரத்தில் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா புத்தாபெஸ்ட் நடந்துச்சு 2024. 45வது இது வந்து புத்தாபெஸ்ட் ஹங்கேரி. புத்தாபெஸ்ட்ங்கிறது ஹங்கேரியில் நடந்துச்சு. அப்போ 2026 இனிமே நடக்க போறக்கூடியது 46வது என்ன சாமர்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் வச்சு நடக்க போகுது. இது வந்து அந்த டைமில் தமிழ்நாடு மெட்ராஸ் நடந்ததில் அதை கேட்டாங்க. அடுத்தாப்புல பெர்சனாலிட்டி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அதாவது 4 உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயரை கொடுத்து அவங்க யாருன்னு கேட்காங்க. ஒரு இதை பொறுத்துனாவே நீங்கள் ஆன்சர் போடுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மிதில் ராஜுங்கிறது கிரிக்கெட்டுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து மீராபாய் சானுங்கிறது என்னென்னா வெயிட் லிஃப்டிங், அதை வச்சு போட்டுடலாம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணி ராம்பால் காக்கி, ஹிமா தாஸ் வந்து என்னது ரன்னிங். இல்லை ஒன்றை பொறுத்துனா கூட போடுது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸையும் படிக்கிறோம், அதோட பெர்சனாலிட்டியும் படிக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குகைஸை கேட்கலாம், செஸ்ஸில் முக்கியமானது. ஏன்னா அப்போ நம்ம இப்போ ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்த போன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வச்சு அதிபருடைய நேம் கேட்டான். உக்ரைன் அதிபருடைய நேம் அப்போமே நம்ம பார்த்தோம். இப்போ என்ன கேட்கனா உக்ரைன் கேபிட்டல் ஆஃப் த உக்ரைன் கியூ, அதாவது அப்படியே ஞாபகம் உக்ரைன், அதுலேயே கீவுங்கிற வார்த்தை வருதுன்னு வச்சுக்கிட்டோம். மாஸ்கோங்கிறது ரஷ்யாவுடைய கேபிட்டல். அப்போ படிக்கும்போதே சேர்த்து படிக்கணும். சென்ட் பீட்டர்பர்க் ரஷ்யாவில் உள்ள இடம், லிவிங்கிறது உக்ரைனில் உள்ள இடம். இப்போ அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதில் தான் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஎம்எ மித்ராங்கிற ஒரு போட்டோ போட்டு, அந்த ரோபோ போட்டோ போட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டு அழகாக போட்டிருக்கேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய மெசேஜ் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ வந்து வியோமா அப்படின்னு என்னன்னா ஸ்பேஸ், மித்ரன் என்னன்னா ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அன்மேனு, ஏன்னா ஒரு ரோபோவை தான் அனுப்பிவிடுறாங்க, உள்ள அனுப்பிவிடுறாங்க. இது எப்போ அனுப்ப போறாங்கன்னு இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கான். 2027 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அனுப்ப போறாங்க. இந்த திட்டத்தை பத்தி கொடுக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல. இப்போ இன்னைக்கு ஐஎஸ்ஆர் சேர்மன் யாரு பார்த்துக்கணும், வி நாராயணன். 2035 இந்தியாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் போட போறாங்க. இந்தியாவுக்குன்னு போடுவாங்க, அதனுடைய பேரை கூட கேட்கலாம், பாரதிய. இன்னைக்கு எல்லாம் பேப்பரில் உள்ளதான், அண்டாரிஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு பேப்பரில் உள்ளதுதான். அப்போ இது வந்து கேட்கலாம். அப்போ ஆப்ஷன் பாருங்க, வியமமித்ரா. அப்போ ககன்யான் திட்டங்கிறது இந்தியாவுடைய கனவு திட்டம். அப்போ கனவு திட்டங்கிறது 2027 விட போறாங்க. அதான் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம். அதான் அடுத்த கொஸ்டினாக கேட்டிருப்பான். அப்போ ககன்யான் மிஷன். மங்கள்யான்ங்கிறது நம்ம செவ்வாய்க்கு அனுப்புனது. சந்திரயான்ங்கிறது வந்து நிலவுக்கு அனுப்புனது. இப்போ பிஎஸ்எல்வி C69 மிஷன்கா. இப்போ அடுத்த வாரம் C61 போகுது. இப்போ நமக்கு வந்து இந்த தடவை ப்ரிடிக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கேட்பான்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணலாம். என்ன ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ககன்யான் மிஷனுக்கு 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் விண்வெளிக்கு போகிறது. அதில் ஒருத்தர் இப்போ போகிறாரு. ஏன்னா அவர் பேரை கேட்கலாம்,
சுபாஷு சுக்லா. இவர் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அவர் எந்த இதுலேருந்து போகிறாருங்கன்னா ஆக்சியம் 4. இப்போ இவர் வந்து போகிறார். இவரும் ககன்யான் திட்டத்தில் ஒரு ஆள் தான். அப்போ மிச்சம் 3 வரைக்கும் கேட்கலாம். பிரசாந்த் பாலகிருஷ்ணன், எல்லாம் கொஸ்டின் கேட்குற ஏரியா. பிரசாந்த் பாலகிருஷ்ணன். அடுத்து அஜித் கிருஷ்ணன், இதை கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அஜித் கிருஷ்ணன் சென்னை. அப்போ அஜித் குமார் ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் சென்னைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அங்கட் பிரதாப். இந்த 4 பேர் ககன்யான் திட்டத்துக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இப்போ போகிறாரு, ஆக்சியம்லேருந்து போகிறாரு. இப்போ இதை அது சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிச்சிடணும். அடுத்த திட்டம் பாருங்கள், இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனோடு தொடர்புடையது? இதே ஆன்சர், மனித விண்வெளி பயண திட்டம். அப்போ இப்போ இது சம்மந்தமாக 2020 போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க. ISRO சேர்மன் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இதுதான் நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்குங்கிறது அதான். அடுத்த அப்பாயின்மெண்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு கொஸ்டின் என்னன்னா, CEO, பவுண்டர், அப்பாயின்மெண்ட், பர்சனாலிட்டி இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுக்கான். எல்லாருக்குமே தெரியும், சிவநாடாருங்கிறது கட்சிசியல், நாராயணமூர்த்தி இன்ஃபாசிஸ் பவுண்டர், அசீம் பிரேம்ஜி விப்ரோ, இந்திரா நூயிங்கிறது பெப்சிகோ. அப்போ வந்து ஒரு முக்கியமான கம்பெனியில் ஹெட்டாக இருக்கிறவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் அதர்ஸ். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் புக்ஸ் அண்ட் அதர்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுக்காங்கன்னா, த மாங்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா ராபின் சர்மா. அப்போ இதில் கொடுத்தது எல்லாருமே முக்கியமான ஆத்தர் கொடுக்காங்க. சிவகேரா எழுதின புக்கு உங்களுக்கு தெரியும், யூ கேன் வின். அடுத்தது பிரகாஷ் ஐயர் வந்து ஹேபிட் ஆஃப் வின்னிங், இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமான ஆளை கொடுக்குறாங்க. ஸ்டீவன் கோவே, இவங்க வந்து 7 ஹேபிட் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். அப்போ புக்ஸ் அண்ட் அதர்ஸில் மோஸ்ட் ஃபெமிலியர் வந்து கொஷினாக கேட்குறாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன், அங்கேயும் பிரிக்ஸ் கேட்டாங்க, இங்கேயும் பிரிக்ஸ் கேட்காங்க. அங்கே பிரிக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னா சைனான்னு கொடுத்தா, இங்கே உள்ளே போகிறான் சைனாவில் உள்ள ஊர் எதுவும் கேட்கான், ஷாங்காய். இப்போ டாக்கான் இருக்கு, டாக்காங்கிறது பிம்ஸ்டெக் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். காத்மண்ட் இருக்கும் நேபாள், ஷார்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். லண்டன் நமக்கு இன்டர்போலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போ நமக்கு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்கிறது நமக்கு 10th புக்கில் பாலிட்டி புக்கில் 4வது 5வது யூனிட்டில் இருக்குது. அதிலிருந்து தான் கேட்டிருக்கான் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஸ்கார் அவார்டுக்கு வர்றான். ஏன்னா ஆஸ்கார் அவார்டு பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி படம் எதுக்கு கொடுத்தாங்க இங்கே கேட்கான். இது வந்து இந்த எலிஃபென்ட் விஸ்பர்ஸ். அப்போ எலிஃபென்ட் விஸ்பருங்கிறது நமக்கு வந்து தெரியும், நல்லா தெரியும். நீலகிரியில் ஒரு குட்டி யானை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தாங்க, அதுக்கு கொடுத்தாங்க 2023. ஸ்லம்டாக் மில்லியனர் ஏற்கனவே AR ரஹ்மான் பார்த்தோம் 2009. அப்போ வந்து டன்கிர்க் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த படம், செகண்ட் வேர்ல்டு வார் தொடர்பாக கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த படம். ஆல் இஸ் குவைட் இன் த நார்தர்ன் ஃப்ரண்ட், இது 2023 ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு. இது செகண்ட் வேர்ல்டு வார் தொடர்புடைய படம் தான். அப்போ கொஸ்டின் வந்து எப்படி மோஸ்ட் ஃபெமிலியரான கொஸ்டின் கேட்குறான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின். ஏன்னா 2022 என்ன கேட்டான், 23 என்ன கேட்டான் பார்த்தோம். மேஜராக கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, இதை தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அவார்டுன்னு பார்க்கும்போது நம்ம என்ன, இன்டர்நேஷ்னல் அவார்டு என்ன இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் அவார்டுனா என்ன இருக்கலாம், ஒரு புக்கர் ப்ரைஸ் எடுத்துக்கலாம், ஆஸ்கார் அவார்டு எடுத்துக்கலாம், பிறகு நோபல் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில். அப்போ இன்டர்நேஷ்னல் அவார்டு. அடுத்தது நேஷ்னல் அவார்டு. நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி விருது, இது எல்லாத்தையும். பிறகு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியார் அவார்டு, பெரியார் அவார்டு, இந்த மாதிரி அவார்டெல்லாம் பார்த்துக்கிறோம். அடுத்த அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன அப்பாயின்மெண்ட், வேர்ல்டு பேங்குடைய சேர்மன் யார், IMF சேர்மன் யார், புதுசாக இப்போ ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யார் வர்றாருன்னு பார்க்குறோம், கனடாவுடைய அதிபர் யாருன்னு பார்க்குறோம். அதுமாதிரி நேஷ்னல் லெவலில் உள்ளவங்க, நேஷ்னல் லெவலில் பார்க்க எலெக்ஷன் கமிஷன் யார், பிறகு பார்த்தீங்கன்னா லோக்பாலுடைய சேர்மன் யார், அந்த இதெல்லாம் பார்த்துக்கிறோம். பிறகு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் லோக் ஆயுக்தாவுடைய சேர்மன் யார், அந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்குறோம். அப்புறம் RBI, ஃபினான்ஸ் கமிஷன், இது எல்லாத்தையும் பார்க்குறோம். புக்ஸ் அண்ட் அதர்ஸ் மெயினாக சாகித்ய அகாடமி தமிழ்நாட்டிலேருந்து உள்ளதை பார்க்குறோம். பிறகு புக்கர் ப்ரைஸ் பார்க்குறோம். ஃபேமஸ் புக்கை மட்டும் கையில் எடுத்துக்கிறோம். இன்டர்நேஷ்னல் நியூஸ் அதான் நம்ம பார்த்தோம். ரஷ்யா உக்ரைன் வார் இன்டர்நேஷ்னல் நியூஸு, ஹமாஸ் இப்போ இஸ்ரேல் பிரச்சனை இன்டர்நேஷ்னல் நியூஸ், அமெரிக்காவுடைய ட்ரேட் வார் இன்டர்நேஷ்னல் நியூஸ், சைனாவுடைய ட்ரேட் வார் இன்டர்நேஷ்னல் நியூஸு. அப்போ இது எல்லாத்தையுமே இன்டர்நேஷ்னல். இப்போ இந்தியா பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் நியூஸு. அப்புறம் நேஷ்னல் நியூஸ், இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய நியூஸ். இப்போ நம்ம வந்து இந்த சிந்து நதி உடன்படிக்கை கட் பண்ணியிருக்கோம்,
அப்போ சலால் ப்ராஜெக்ட்டு, இந்த பகல்காம் அட்டாக்கு நேஷ்னல் நியூஸு, அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் உள்ள மத கலவரம் போயிட்டு இருக்குது நேஷ்னல் நியூஸு, அந்த நேஷ்னல் நியூஸ் மட்டும் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் நீங்கள் படிச்சிடணும். ஒரு மாதம் ஒவ்வொரு டேஸையும் எடுத்து போயிடணும். அப்போ தான் நம்ம எலிமினேட் பண்ணி போட முடியும். அப்புறம் ஆர்கனைசேஷன் இப்போ தான் சொன்னோம் 10th புக்கில் யூனிட் 4, 5 இருந்தாலும் நீங்கள் அந்த யூனிட்டை ஃபுல்லாக ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதை தான் தனித்தனி டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கும்போது நம்ம 2ஆக பார்க்குறோம். ISRO என்ன பண்ணுறாங்க, DRDO என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் என்ன இருக்குன்னா கிராண்ட் ஸ்லாம் இருக்கும், வேர்ல்டு கப் இருக்கும், வேர்ல்டு ஃபுட்பால் இருக்கும். இதை பார்க்குறோம். நேஷனல் லெவலில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எவர் சைன் பண்ணாங்க, அதை எல்லாத்தையும் பார்க்குறோம். தமிழ்நாட்டு லெவலில் ஸ்போர்ட்ஸில் யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதை பார்க்குறோம். அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் எடுத்து கவர் பண்ணுறோம். இது போக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சனாலிட்டிஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஸ்கீம் ஏன்னா முக்கியமான என்ன ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு ஸ்கீம் ஆக்ட், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் முக்கியமானது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பில்லுக்கு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டிகல் 142 படி ஓகே பண்ணி விட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆர்டிகல் தான் 142. இந்த 142ங்கிறது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 3 ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முந்தி இருந்த பழைய ஆக்ட் IPC, CRPC, IAக்கு இப்போ எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷம் வந்தது அந்த முக்கியமானது. அப்போ டைட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவார்டுன்னு ஒரு டைட்டில், அப்பாயின்மெண்ட்டு, இதில் ஒரு 4 எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி 1, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள ஸ்கீம் அண்ட் ஆக்ட். இது போக முக்கியமானது என்னென்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். கரப்ஷனில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எத்தனை இடத்துல இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒரு முக்கியமானது. அப்போ இன்னைக்கு பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு எத்தனை இடத்துல இருக்குன்னா இந்தியா வந்து 130வது இடத்துல இருக்குது. 193 கண்ட்ரீஸில் 130 முன்னேறி இருக்குது, பயங்கரமாக முன்னேறி இருக்குது. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். அப்புறம் ஒரு 11 டைட்டில் எடுக்கும். 3 நாளைக்கு ஒரு டைட்டில் நம்ம பார்க்குறோம். அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துடும். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சுவலாக 3 கேரக்டரை வச்சு எவல்யூட் பண்ணுவாங்க. அதில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் உயிரோட வாழ்கிறான். அப்போ இன்னைக்கு டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். 72 வருஷம் இந்தியாவுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்வாதாரம் எவ்வளோ நாள்னா 72 ஆண்டுகள். இன்னைக்கு பேப்பரில் இருக்குது, கண்டிப்பாக எடுத்து படிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம், ஐஃபார் என்னன்னா பெர் கேபிட்டா இன்கம். ஒரு நாட்டில் ஒரு நபருடைய தலா வருமானம் எவ்வளோ இருக்குது, $9046.76. இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன். அப்போ இந்த 3ஐயும் வச்சு ஒரு ஆவரேஜ் மதிப்பு போடுவாங்க. அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அடுத்தது இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் லிமிட். இதில் பார்த்தீங்கன்னா மீன் லெவல் எஜுகேஷன் 6.85 இருக்குது. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு டேட்டாலாம் உள்ளது. அப்போ 130. அப்போ இதை ஒரு இண்டெக்ஸ் எடுத்து கரப்ஷனில் எத்தனை இருக்கிறோம், பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் எத்தனை இருக்கிறோம், இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் எத்தனை இருக்கும், ஹெல்த் இண்டெக்ஸில் எத்தனை இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு பேப்பர் ரிலீஸ் பண்ணல நம்ம 130 இடத்துல இருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம அதை ஒரு தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது இந்த ஒரு 11 ஹெட்டிங் தான் போட போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து நீங்கள் பயப்படவே வேண்டாம், ரொம்ப டெப்த்து போயிட வேண்டாம். மேட்டாப்பில் நாங்கள் எடுத்து வித் PDF கொடுத்துருந்தோம். நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இதே எஃபோர்ட் எதுக்கு போடணும்னா இங்கிலீஷ்க்கும் போடணும். ஆனால் நீங்கள் படிக்கிறது தான் எல்லாருமே தீவிரமாக தான் படிச்சுட்டு இருக்கீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் அதை கன்சிஸ்டன்சியாக உங்களை டெவலப் பண்ணிகிட்டே இருங்க, அதையே நினச்சிட்டு இருங்க. அதுவும் உங்களை எஸ்ஐ போஸ்ட் உங்களை நினச்சிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.